நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா illustration 11. Simon Limited issues 10% redeemable preference shares of rupees 100 each, 10 lakh. What will be the cost of preference share capital if preference shares are issued at par, premium, discount? Assume there is no dividend distribution tax. The same formula தான் இங்க KP is equal to dividend divided by net proceeds. NP னா net proceeds. அப்போ டிவிடெண்ட் எவ்வளோ கிடைக்குது? 10%. 100 ரூபாய்க்கு 10%, 10 ஃபேஸ் வேல்யூ போடுறோம். அப்புறம் என்பின்றது என்னப்பா? நெட் ப்ரோசீட்ஸ். நெட் ப்ரோசீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பணம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அது 100 ரூபா தான் வருது. அப்போ இது 10%. வெரி சிம்பிள். வாட் வில் தி ஷேர் கேபிட்டலா பார் ப்ரீமியமே வந்து என்ன வரும்? நெட் ப்ரோசீட்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கும்? 110 ரூபா வந்திருக்குமா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10 டிவைட் பை 110. சரி, 10 பை 110 இன்ட்டு 100, 9.09%. அடுத்தது என்ன சொல்றாங்க? டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா என்னங்க? 10 டிவைட் பை 90 இன்ட்டு 100. ஸோ 11. கிளியருங்களா? இது வந்து எந்த தராதம் போது சாமி? இந்த இடத்துல நம்ம எல்லாமே there is no distribution of dividend distribution tax. அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.